தியா ஃபெர்டிலிட்டி சென்டர்ல இருந்து நம்ம கூட கீர்த்தனா அஸ்வின் இருக்கிறாங்க. டாக்டர், ஹாய் டாக்டர், எப்படி இருக்கிறீங்க? ஹாய் பராத், ஐ அம் குட். ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கிறேன். அண்ட் மதர்ஸ் டே விஷஸ் உங்களுக்கு. முதல்ல ஹாப்பி மதர்ஸ் டே. தேங்க் யூ ஸோ மச். ஓகே, ஸோ உங்கள் வீட்டை பற்றி முதல்ல சொல்லுங்கள். உங்களுக்கு எத்தனை குட்டீஸ்? பீயிங் மதர் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, எனக்கு 2 பயங்கரமான சேட்டையான குட்டீஸ். ஓகே, ஒரு 10-year-old அண்ட் ஒரு 6-year-old. ஓகே ஓகே, 10-year-old கேர்ள் அண்ட் 6-year-old பாய். இந்த ஒரு மதர்லி ஃபீல் அப்படின்றது அது வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒவ்வொரு பெண்ணாக பிறந்தவங்களும் அதை எப்படி ஃபீல் பண்ணணும், அந்த ஸ்டேட்டஸை? மதருங்கிற ஃபீல் பண்ணுற விஷயம் இஸ், நான் என்ன சொல்கிறேன், அது ஒரு குழந்தை தான் நமக்கு அந்த ஸ்டேட்டஸை கொடுக்க முடியும். நமக்குன்னு பிறக்க நிறைய பேர் அந்த பீயிங் அ ஃபர்டிலிட்டி சென்டர் அந்த ஒரு மதருங்கிற பட்டத்தை கொடுக்கறதுல நிறைய பேருக்கு பை ட்ரீட்டிங் தெம் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் இட் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். அண்ட் தென் என்ன கேட்டீங்க? இல்லை, ஒவ்வொருத்தவங்களும் அந்த ஒரு மதர்லி ஸ்டேட்டஸ் அப்படின்றது எப்படி ஃபீல் பண்ணணும்? ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷனில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த டிங்க்ன்ற கான்செப்ட்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். டபுள் இன்கம் நோ கிட்ஸ் அப்படின்னு, கிட்ஸா அப்படின்றாங்க. நார்மலாக வந்துட்டு முதல்ல கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே கேட்பாங்க, ஒரு கேள்வி இருக்கும், என்ன எதுவும் விசேஷமா அப்படின்னுவாங்க. இப்போ எல்லாம் 2-3 வருஷம் கழிச்சு ஏதாவது விசேஷமானா கூட ஹலோ ப்ளீஸ் 2-3 இயர்ஸ் தான் ஆயிருக்கு, 2-3 இயர்ஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த மதர்லி அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, அது எப்படி பார்க்கணும் ஒருத்தங்க, எப்படி அவங்க? ஐ வுட் சே நவ் மதருங்கிறது வந்து நாட் ஜஸ்ட் டெலிவரிங் அ பேபி, இட் இஸ் அபவுட் பிரிங்கிங் தட் பர்ஃபெக்ட் ஹியூமன் இன் டு த சொசைட்டி. அந்த குழந்தை வந்து நாளைக்கு ஒரு கிரிமினல் ஆவோ, இல்லைன்னா நாளைக்கு ஒரு அகேன்ஸ்ட் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ற ஒரு சைல்டாவோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா 4 பேருக்கு ஹெல்ப் பண்ற ஒரு டெண்டன்சியோட அதை வளர்க்குறதும் ஒரு மதரோட டெஃபினட் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கு. ப்ராபப்ளி நீங்க சொல்ற மாதிரி இந்த டிங் கப்பிள்ஸ்லாம் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இருக்கிறதுனால தான் பின்னாடி ஓடிடுறாங்களான்னு தெரியல. மேபி வி டோன்ட் நோ. எங்களுக்கு எதுக்கு வை டு வி வாண்ட் டு டேக் அப் தீஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தெரியல. பட் அந்த டிங்க் திங் தட் இஸ் டபுள் இன்கம் நோ கிட்ஸ் அந்த இதெல்லாமே இட் இஸ் fastly catching up in Chennai also. Maybe it was more in northல இருந்தது, இப்போ நிறைய கேட்ச் அப் ஆகிட்டு தான் வருது. பட் வாட் வி see more here is ஒரு 23-24ல குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ யாருமே 23-24 they don't want to have a child. ஒரு ஃபர்ஸ்ட் சைல்டே ஒரு 28-29ல தான் யோசிக்கிறாங்க. 30ல நான் ஃபர்ஸ்ட் சைல்டு வச்சுக்கிறேன், 35 முன்னாடி எனக்கு செகண்ட் சைல்டு வேணும்னா நான் பெற்றுக்கிறேன். ஸோ அந்த ஃபேமிலி ஆஃப் 4ங்கிறது இப்போ ஃபேமிலி ஆஃப் 3 அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆல்ரெடி. and we are family, why another family, why ஒரு கிட் அப்படின்ற ஒரு ரேஞ்சு போயிட்டு இருக்கு. ஒன்று போதும். ஏன்னா இன்னைக்கு இருக்க சோஷியல் மீடியா ப்ரெஷர்ஸ்ல குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே என் ஃப்ரெண்டு வந்து சிங்கப்பூர் வெக்கேஷன் போனா, நான் எப்பப்பா போறேன், இல்ல என் ஃப்ரெண்டு வந்து இந்த பர்டிகுலர் இடத்துல பர்த்டே பார்ட்டி வச்சாங்க, எனக்கு எங்க வைக்க போறேன். ஸோ ஒரு சோஷியல் ப்ரெஷர்ஸ்க்காகவே ஒரு நிறைய ஸ்பெண்ட் பண்ற ஒரு கட்டாயத்துல பேரண்ட்ஸும் தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ வேற தே ஆர் திங்கிங், அப்போ ஒரு குழந்தைய நான் வந்து நல்ல ஒரு சோஷியல் ஸ்டாட்டால ஒரு நல்லா ஸ்பெண்ட் பண்ணி வளர்க்க முடியும்னா லெட் மீ ஜஸ்ட் ஹேவ் தட் ஒன் சைல்டு அண்ட் தென் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் மோர் ஸோ அது ஒரு கரியர் பிரேக் ஆகும்னு நினைக்கிறாங்க. குழந்தை பிறந்த ஒரு ஃபர்ஸ்ட் 2 years 3 years நான் டெஃபினட்டா அந்த குழந்தையோட இருக்கணுங்கிற கட்டாயத்தினால அது ஒரு கரியர் பிரேக்காக நினைக்கும் போது தே டோன்ட் வாண்ட் டு ஹேவ் மோர் தென் ஒன் சைல்டு. புரியுது. அண்ட் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது ஒரு விதமான ஒரு கான்செப்ட் அப்படின்னா, இன்னொரு சைடில் வந்து கொஞ்சம் ஒரு லேட்டராக நாங்கள் வந்து ஒரு ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறோம், ஒரு பேபிக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம் போது அங்கே இன்ஃபர்டிலிட்டின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ வருது. ஸோ அப்படி இருக்கும்போது தியா ஃபெர்டிலிட்டி சென்டர் நிறைய பேரை நீங்கள் வந்து தாய்மை அடைய செஞ்சுருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு தாய்மை அடையும் போது அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு ஃபீலும், ஒரு மதராக, ஒரு ஆஸ் அ மதராக, நீங்கள் டாக்டருக்கு முன்னாடி ஒரு மதராக தான் நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு மதராக அவங்களுக்கு அந்த ஒரு தாய்மை இதை கொடுக்குறப்பையும் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு உணர்ச்சி இருக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரியான உணர்ச்சி இருக்கும், அதை பற்றி சொல்லுங்களேன். ப்ராக்டிக்கலி டு பி ஃப்ராங்க், ஒரு பேஷண்ட் சொல்லுவாங்க இப்போ எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் போகிறோம், அவங்களுக்கு ஒரு 4 எம்ப்ரியோஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது இன்கேஸ் அது ஃபெயிலியர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, தென் செகண்ட் எம்ப்ரியோக்கு ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் இருக்கும், நம்ம நிஜமாலே இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா வேண்டாமா, இல்லை சக்ஸஸ் ஆகுமான்னு. தென் ஐ வில் டெல் தம், உங்களுக்கு வந்து அது ஒரு எம்ப்ரியோவாக வேணா தெரியலாம், ஃபார் மீ இட்ஸ் அ பேபி, இட்ஸ் யோர் பேபி தட்ஸ் வித் மீ. ஸோ அன்னைக்கு நீங்கள் நான் அதை ஒரு ஸ்பெர்ம்லேருந்து ஒரு எக்லேருந்து அது ஒரு பேபி ஆக்கி ஃபார்ம் பண்ணி நம்மளோட லேபில் இருக்கும் போது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குழந்தை தான். ஸோ டோன்ட் அபேண்டன் யுவர் எம்ப்ரியோஸ், நான் டெஃபினட்டாக சொல்வேன். ஸோ தென் கிவ் தெம், எல்லா எம்ப்ரியோஸுமே ஜெனட்டிக்லி நார்மலாக இருக்கும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அதை டெஃபினட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் யூ வில் நோ வெதர் இட் இஸ் ஜெனட்டிக்லி நார்மல் எம்ப்ரியோ அன்லெஸ் இட் இஸ் ஆல்ரெடி ஜெனட்டிக்லி டெஸ்டட். ஸோ அதனால டோன்ட் கிவ் தட் டவுட் டு யோர் செல்ஃப். யூ கேன் ஸ்டில், ஏன்னா அந்த ஹோப்புங்கிறது ஒரு இன்ஃபர்டிலிட்டியில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி தே ஹவ் கம் வித் லாஸ்ட் ஹோப்ஸ். அவங்களுக்கு திருப்பி அதை கவுன்சில் பண்ணி எஸ் யூ கேன் பி அ மதர் டுமாரோ, டோன்ட் லூஸ் ஹோப், யுவர் எம்ப்ரியோஸ் ஆர் ஸ்டில் தேர்ங்கும் போது அந்த ஹோப் கொடுக்கறதுக்கே எனக்கே நான் ஒரு வாட்டி காலையில் எனக்கு ஒரு ஹோப் கொடுத்துக்கணும்
to reconcile the patient. So that's always been there in my practice. But ஆனால் அந்த குழந்தை ப்ரெக்னென்ட் ஆனோன்னு then they come very happily, ma'am, thank you so much. ஒரு நான் டெய்லி என் பேக்கில் ஒரு டெய்ரி மில்க் எடுத்துகிட்டு போவேன். But I say, but our celebration doesn't start here. It ends at me giving you that healthy child in your arms. True. That is where we start to celebrate. அன்னைக்கு தான் என்னோட கடமை முடியுது. அன்னைக்கு தான் ஒரு நீங்க கம்ப்ளீட்டா ஃபீல் பண்ணுவீங்க. Correct, which is where I feel complete as a fertility specialist, as an obstetrician. And then அதுக்கப்புறம் உங்க பொறுப்பு. அன்னிலேருந்து நீங்க ஒரு தாயாடுறீங்க. பட் நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய குழந்தை நிறைய சீமந்தத்துக்கெல்லாம் கூப்பிடுவாங்க, which is all very popularல நம்ம கல்ச்சர்ல ஒரு சீமந்தம் பண்றதும். அப்போல்லாம் இவங்க போகும்போது they will feel a little low. சரி, நம்ம என்னைக்கு இந்த இதுல இருக்க போறோம். ப்ளஸ் அவங்கள நலங்க வைக்க விட மாட்டாங்க. there are so many things அவங்களுக்கே தெரியாம நடக்கும். பட் இவங்க சிச்சுவேஷனை வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பக்கத்து வீட்டு குழந்தைய இவங்க நல்லா பார்த்துப்பாங்க. பட் அவங்களுக்கு என்னைக்கு அந்த குழந்தை அம்மான்னு ஒன்று வருங்கிற அந்த ஒரு ஸ்டேட்டஸ் வருங்கிறதுக்கு ரொம்ப ஏங்கி போயிருப்பாங்க. ஸோ அது அந்த ஸ்டேட்டஸ் அந்த ஒரு உமனுக்கு கொடுக்கும் போது I am as equally as happy as the mother on that delivery table. அதாவது நம்ம ஆல்ரெடி ஒரு 2 குழந்தைக்கு மதர் தான், பட் இருந்தாலும் ஒவ்வொரு வாட்டியும் ஒருத்தங்களுக்கு ஒரு ஹெல்தியான பேபி டெலிவரி பண்ணி கொடுக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு ஹாப்பினஸ், ஒரு மதர்ஹுட் அந்த ஒரு ஃபீல் வந்துகிட்டே இருக்கும்ல. which is exactly why என்னால இன்னைக்கு காலையில நேத்து 24 மணி நேரம் வேலை, இன்னைக்கும் எனக்கு காலையில ஒரு 5 கேஸ் இருந்தாலும் நான் எந்திரிச்சு அதுக்கு போறேன். ஏன்னா ஐ லவ் மை ஜாப். என்னால் இன்னைக்கு அங்கே போகும்போது ஐ கேன் கிவ் திஸ் டு another woman. அந்த எமோஷன்ஸை எங்கேயுமே ஈக்குவேட் பண்ண முடியாது. மை sister in law is a dermatologist. Okay. My cousin's a cardiologist. Fantastic. My another cousin is a plastic surgeon. குடும்பமே இந்த சைடு டாக்டர்ஸ் தான். எப்படி நீங்களாம் இப்போ ஒரு டிவியில் மேட்ச்லாம் பார்க்குறீங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு மாத்திரை எடுத்துக்குவீங்களா? சுற்றி எப்படினாலும் மெடிக்கோஸாக இருக்கிறீங்களே. பட் ஐ டெல் தெம், உங்க எல்லாரோட ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு தான் இன்னைக்கு. நீங்கெல்லாம் இன்னைக்கு வீட்டுக்கு போய் எப்படி தூங்குறீங்கன்னு தெரியாது. ஆனால் நான் போனா நான் படுத்தேன்னா எனக்கு தூக்கம் வரும். நாளைக்கு நான் ஏஞ்சேன்னா நான் வேலைக்கு போய் நிற்கணும்னு நினைப்பேன். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து என் பேஷண்ட் வந்து they will never forget me in their life. Super, because super. for the change that I've given them. ஆனா நீங்க இன்னைக்கு ஒரு ஆக்னி ட்ரீட் பண்ணா பேஷண்ட் நாளைக்கு மறந்துடுவாங்க. அவ்வளோதான். அதுதாங்க எக்ஸ்டர்னல் ஹாப்பினஸ்க்கும் இன்டர்னல் ஹாப்பினஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசமே. ஓகே, அதாவது நிறைய பேர் இன்னைக்கு எப்படி யோசிப்பாங்கன்னா, நான் போகிற டாக்டர் முதல் ஹெல்த்தியாக இருக்கணும்னு யோசிப்பாங்க. அவங்க ஹெல்த்தியாக இருக்கணும், அவங்க மென்டலி ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கீர்த்தனா அஸ்வின் வந்து நல்லா தூங்கி எந்திரிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள். அண்ட் இன்னொன்று நீங்கள் வந்து சொல்லும் போது ப்ரௌடாக சொன்னீங்க, என்னை யாருமே மறக்க மாட்டாங்க அப்படின்னு. ஓகே, ஒரு திருமணம் ஆகுது ஒரு தம்பதிக்கு அப்படின்னா இது ஒரு ரைட் ஏஜ் டு பிளான் அ பேபி? I would say before 26, 27. இப்போ நான் இப்போ போய் வந்து நீ 22, 23 கல்யாணம் குழந்தை பெற்றுக்கோன்னா என்ன முட்டாள்னே சொல்லிடுவாங்க. டைம்ஸ் ஆர் சேஞ்சிங். இப்போ போய் ஒரு உமன் வந்து ஒரு ஒர்க் ஃபோர்ஸில் என்ட்ரு ஆகிற டைமே வந்து ஒரு 21 அப்படி தான் இருக்கு. ஒர்க் ஃபோர்ஸில் என்ட்ரு ஆன 2 வருஷமே நீ ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னா அவங்க அது ஒரு டெஃபினட்டாக ஒரு கரியர் பிரேக் ஆகிடும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 3 இயர்ஸ் அவங்களால அந்த ஒர்க் ஃபோர்ஸ்குள்ளே வர முடியாது. ஒரு கரியர் லேடரை கிளைம் பண்ண முடியாது. என்ன தலைகீழ நின்னாலும் நான் ஒரு மேனை ப்ரெக்னென்ட் ஆக்க முடியாது. ஒரு உமனை மட்டும்தான் நான் ப்ரெக்னென்ட் ஆக்க முடியும். ஸோ அந்த டைமில் ஐ வுட் சே ப்ராபப்ளி ஒரு 4 இயர்ஸ் இன்டூ கரியர் லைஃப் போன பிறகு ஏதோ ஒரு ப்ரொமோஷன் ஒரு இடத்துல வந்தோடனே அந்த கரியர்லையுமே அவங்களுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்குது. அந்த கம்பெனியுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நீங்க போயிட்டு வாங்க ஒரு மெட்டர்னிட்டி லீவ்ல, we will support you, ஒரு பெய்ட் லீவ் கொடுப்பாங்க. 600 இப்போ 9 months ஆக்கி இருக்காங்க. கரெக்ட். அண்ட் தட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அதே மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் பேக்கிங்கும் அவங்களுக்கு அந்த கம்பெனி தராங்க, மோஸ்ட் கார்ப்பரேட் கம்பெனிஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 26, 27 ஐ வுட் சே ரைட் டைம் டு ஹேவ் யுவர் ஃபர்ஸ்ட் சைல்ட். ஓகே. அண்ட் யுவர் செகண்ட் சைல்ட், இஃப் யூ ஆர் ரியலி பிளானிங் ஃபார் அ செகண்ட் சைல்ட், மேபி அந்த 30 to 35 யூ கேன் ஃபினிஷ் ஆஃப் யுவர் செகண்ட் சைல்ட். அண்ட் இப்போ வந்துட்டு இன்ஃபர்டிலிட்டியாக இருக்கட்டும், இல்லாட்டி அவங்க ஒரு ஜென்ரல் ஹெல்த் செக்அப்லாம் வராங்க அப்படின்னா, ஒரு பேபி பிளான் பண்ணக்கூடிய ஒரு மதர் அப்படின்றவங்க இல்லை ஒரு கப்பலாக கூட இருக்கலாம், அவங்க ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கிறது காட்டிலையும் மென்டலி எந்த அளவுக்கு அவங்க ஃபிட்டாக இருக்கணும், அவங்களுடைய மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கணும், அதை பற்றி சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் மோர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஒரு மென்டல் ஹெல்த் ஃபிட்டாக இருக்கணும்னா ஒரு உமன் மட்டுமே அதில் இன்வால்வ் கிடையாது. அவங்க சுற்றி இருக்க ஃபேமிலி, ஒரு பார்ட்னர் எல்லாருமே இன்வால்வ்டாக இருக்கணும். ப்ரீவியஸாக வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கிறது ஒரு நார்மல்ஸியாக இருந்தது. கல்யாணம் ஆனால் பொண்ணு வந்து மாமியார் வீட்டில் தான் இருக்கணும், அங்கே மாமியார் மாமனார் இருப்பாங்க. ஸோ நாளைக்கு குழந்தை பிறந்தாலுமே மாமியார் டேக்ஸ் அ பிரைம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிரிங்கிங் அப் த சைல்டாக இருந்தது. இன்னைக்கு எல்லாருமே நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிட்டாங்க. போத் கப்பிள் 2 பேருமே ஏர்ன் பண்றாங்க. தனியாக ஒரு சின்ன ஒரு 1 bedroom இல்லை 2 bedroom ஹவுஸில் தான் இருக்காங்க. இருக்கும் போது என்ன ஆகுது, அவங்க அந்த குழந்தைன்னு பிளான் பண்ணும்போது அவங்க ஹஸ்பண்ட் பார்ட்னர் அதில் இன்வால்வ்டாக இருப்பாங்களா இல்லையாங்கிறத
அவங்க they have to discuss hands on, are you going to be a hands on partner for me? இதெல்லாம் டிசைட் பண்ணிட்டு ஒரு மென்டல் வெல்பீயிங் ஸ்டேட்ல இருக்கும் போது தான் she should plan a pregnancyங்கிறது I strongly believe. So for couples especially I am bang on OMR on the IT sector, டைடல் பார்க் எல்லாம் சுத்தி. ஸோ ஒரு கப்பலா வரும்போது எல்லாம் திருச்சியில பேரண்ட்ஸ் இருப்பாங்க, சேலம்ல இருப்பாங்க, அவங்க எல்லாருமே சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நான் கேட்பேன் யார் வீட்டில் இருக்கானா, நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், அவ்வளோதான். ஸோ அப்போ நாளைக்கு குழந்தை வந்தா யார் பார்ப்போம்னா நாங்கள் தான் பார்த்துக்கணும், மாற்றி பார்த்துக்குவோம். They don't want to even travel to their native place for delivery. True. So அவங்க என்ன நினைக்கிறாங்க, சென்னையில நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, நம்ம இங்கே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டி ஷிஃப்ட்டும் வந்துருச்சு. மெடிக்கல் இன்சூரன்ஸ் பேக்கப் இருக்கு. ஸோ இங்கே நல்ல கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இன்னுமே ஒரு பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட நம்ம டெலிவரி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் டெலிவரிக்கு வராங்க, 1 வீக் இருக்காங்க, பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு குழந்தை வளர்க்குற அந்த ஒரு நியூ பார்னை வளர்க்குற ப்ரெஷர்ஸ் வந்து அந்த பேரண்ட்ஸுக்கு தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ ஐ வுட் சே அந்த ஒரு மென்டல் வெல்பீயிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு யூ ஷுட் ஹாவ் அ குட் கம்யூனிகேஷன் வித் யுவர் பார்ட்னர் ஆர் வித் யுவர் ஃபேமிலி. மேபி அம்மா கூட சொல்லலாம், நான் வரேன்டா, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஒரு 6 months மேபி நான் இருந்துட்டு போகிறேன். ஸோ அந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டமை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க மென்டல் ஹெல்த் என்றைக்குமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஓகே, அது வந்து அந்த என்வாயர்மெண்ட்டவே வந்துட்டு அதை அப்லிஃப்ட் பண்ணி கொடுத்துரும்ல. கரெக்ட். ஸோ தட் ஹேஸ் டு பி தேர். விமனுமே வந்து ஒரு பெர்ஃபெக்ட் மதராக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சோஷியல் ப்ரெஷர்னாலே நிறைய பேர் நினைக்கிறாங்க. நான் எனக்கு என் குழந்தைய வந்து பிக்கப் பண்ணணும், ஸ்கூல்லேருந்து நான் வந்துட்டு இந்த கிளாஸஸ் போடணும், நான் இப்படிலாம் இருந்தால் தான் நான் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் மதருங்கிறது ஒரு சோஷியல் மீடியா கொடுக்குற ஒரு ஹைப்பாகவே இருக்கு. பட் தெர் இஸ் நத்திங் லைக் அ பெர்ஃபெக்ட் மதர். எவ்ரி மதர் இஸ் பெர்ஃபெக்ட் இன் ஹர் ஓன் வேஸ். இன்னைக்கு நான் வந்து ஃபார்முலா ஃபீடிங் மதரும் பெர்ஃபெக்ட் தான், இன்னைக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் மதரும் பெர்ஃபெக்ட் தான். ஃபார்முலா கொடுக்கறதுனால அவங்க தப்பு கிடையாது. which means அந்த ஃபார்முலாவே எந்திரிச்சு கலக்கிறது. இன்ஃபேக்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் மச் மோர் ஈஸியர் நான் சொல்லணும்னா. ஏன்னா எந்திரிச்சு நைட்டு சுடு தண்ணி வச்சு அந்த ஃபார்முலாவை கரெக்டாக கலந்து அந்த வேலை வந்து ஜாஸ்தி. ஸோ தட் இஸ் ஆல்சோ தேர். அதனால நிறைய இடத்துல சிசேரியன் பண்ணா வந்து பேட் மதர், நார்மல் டெலிவரி பண்ணாதான் இவ குட் மதர். ஏன்னா அந்த பெயின் அவங்க பேர் பண்றாங்க, இவங்க பேர் கூட பண்ணிக்காம எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. சிசேரியன் பண்ணிட்டு 2 நாள் யார் பெயின் பேர், அதுக்கப்புறம் இருக்கிற காம்ப்ளிகேஷன் இருக்குல்ல. கரெக்ட். ஸோ அதனால அந்த சிசேரியன் ஆர் நார்மல் டெலிவரி அது வந்து ஒரு மதர் டிசைட் பண்றது கிடையாது, ஒரு குழந்தை தான் டிசைட் பண்ணுதாங்க. அன்னைக்கு அந்த குழந்தை பனிக்கூடம் உடஞ்சு மோஷன் போயிட்டாலோ, இல்லைன்னா அந்த குழந்தைக்கு டிஸ்ட்ரெஸ் இருந்தாலோ, இல்லை அந்த குழந்தையால வர முடியல, வர கஷ்டமா இருக்கு அதுக்கு வெஜைனல் பர்த்லனா, தென் அந்த மதரை சிசேரியன் பர்த்துக்கு எடுக்கிறோம். ஸோ அப்போ இதுல அம்மாவோட டிசிஷன் எங்க இருக்கு? அப்பா அம்மாவே வந்து சொல்றாங்களே என்ன சிசேரியன் கிடையாது. ஸோ நீங்க அதுக்கு வந்துட்டு உடன்படலை கிடையாது. ஸோ நன் ஆஃப் மை பேஷண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி டைம்லாம் கேட்டாங்கன்னா நீங்கள் டாக்டரை மாற்றிருங்கன்னு நான் சொல்லிடுறேன். டு பி ஃப்ரேங்க், நீங்கள் ஐ எம் ஆல்சோ ப்ரவுட் டு சே, நீங்கள் சாட் ஜிபிடியில் வந்து நார்மல் டெலிவரி டாக்டர்ஸ் சென்னை போட்டால் மை நேம் வில் கம். ஓகே. இவன் wherein I tell I will not wait, give you a time. இதுதான் வந்து ராஜ முகூர்த்தம் அதெல்லாம் கேட்டிருக்காங்க டெஃபினெட்லி. இல்லை இருக்கே, அது இப்போ நடைமுறையில் இருக்கே. நீங்கள் இப்போ கூட யூ won't believe it. இப்ப என்ன கத்திரி வெயில் ஆரம்பிக்குதா, அதுக்கு முன்னாடியே நட்சத்திரம் வர. ஆமா I still have 10 delivering patients this month. அதுல 2 பேர் எனக்கு அந்த முன்னாடியே can you deliver? I said no. பேபி எப்போ வருதோ அப்பதான். அப்படி உங்களுக்கு பண்ணணும்னா பக்கத்துல நிறைய இடம் இருக்கு, எங்க வேணா போய் பண்ணிக்கோங்க. I will not do. See, I do not entertain, and my patients also know when they come to me that இவங்க பண்ண மாட்டாங்கங்கற. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட ரெஃபரல்ஸ்ல தான் வருவாங்க. they know இவங்க தலைகீழ நின்னாலும் எல்லா விஷயத்துலயும் அவங்க ஈஸி கோயிங், ஆனா இதுன்னு வரும்போது ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. You don't know how much research a patient does these days before they come to a gynecologist. True. எல்லா ரிசர்ச்சும் பண்ணிட்டு தான் வராங்க, யாரையும் ஏமாத்த முடியாது இன்னைக்கு. சோ அதனால I strongly condemn நீங்க சொல்ற மாதிரி. அந்த மாதிரி என்னோட பேஷண்ட்ஸோ கிடையவே கிடையாது. தேர் அமேசிங். நான் சொல்லுவேன் எக்ஸசைஸ் பண்ணுங்க, தலைகீழ நில்லுங்கனாலும் என் பம் ஸ்கூல்ல செய்வாங்க. they will still do it. Okay. So சரி, இப்போ நம்ம பேஷண்ட்ஸ் பற்றி பேசும்போது கண்டிப்பாக இன்றைக்கி அவங்க எவ்வளோ அவேராக இருக்கிறாங்கன்ற நம்மளுக்கு தெரியுது. லைக் வரும்போதே அவங்களே பாதி டாக்டராகி தான் வராங்க. டாக்டர் எனக்கு இந்த பெயின் இருக்குது, ஆக்சுவலாக அதுதான் டாக்டர் பிரச்சனை கிடையாது, இப்படி இருக்க மேபி சுற்றி இருக்கும்னு நினைக்கிறேன் மாதிரி. பேஷண்ட்ஸ் இன்றைக்கி எவ்வளோ நாலேஜபிளாக இருக்கிறாங்க? very very knowledgeable. But I'm happy that at least they're using chat GPT these days or Gemini or any AI. அது என்ன பண்ணுது, நம்மளோட என்டையர் வேர்ல்டு டேட்டா ஆஃப் சர்ச் டேட்டாவை ரிசர்ச் பண்ணி அட்லீஸ்ட் இட் கிவ்ஸ் யூ சம்திங் தட் இஸ் அக்ரியபிள், ஓரளவுக்கு க்ளோஸா இருக்கு கொடுத்துருதுன்றீங்க. கரெக்ட். ஆனா எனக்கு என்ன வருத்தம்னா, நீங்க எல்லாம் பேஷண்ட் எல்லாம் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணாங்க, நான் யூஸ் பண்ணா டாக்டர் பாருன்னு சொல்லுது.
இல்லை நாளைக்கு வந்துட்டு இல்ல, அவங்க இதுக்கு மேல இல்லைன்னா நீங்க டாக்டரை தான் பார்க்கணும்னா டாக்டரே இப்போ ChatGPT என்னைக்கு யூஸ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஓகே ஒரு ஜோக் மீமாவே போட்டிருந்தாங்க. ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப சீரியஸாக ChatGPTயில் பார்த்துட்டு இருந்தாராம். சரி, கட்டாச்சா சீரியஸாக வந்து ஒரு ChatGPT பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னு நர்ஸு பார்த்துட்டு என்ன சார் பண்ணுறீங்க, அவங்கள கிட்ட நீங்கள் நர்வஸாக இருக்கிறீங்களே அப்படின்னு இல்லைம்மா போருமா இது எப்படி ட்ரீட் பண்ணுற. ஓகே ஜோக்ஸ் அப்பார்ட், நீங்கள் உங்களுடைய மெடிக்கல் ட்ரைனிங் நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்கல்ல இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா ஐ டுக் அ ஸ்மால் பிரேக், குழந்தைங்க இருந்தாங்க, அதுக்கப்புறமா உங்களுடைய பிஜி நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு. நோ, கல்யாணம் ஆன உடனே குழந்தை வந்துருச்சு. அதை தான் நான் கேட்க வந்தேன். அதான் இப்போ என்னன்னா நீங்கள் ஒரு தாய்மை அடைஞ்சதுக்கப்புறம் தான் உங்கள் பிஜியே பண்ணியிருக்கிறீங்க இல்லை? ஸோ நான் வந்து ஃபுல் டேர்ம் ப்ரெக்னன்சியில் தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினேன், போஸ்ட் கிராஜுவேட் என்ட்ரன்ஸ். ஓகே, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நான் ஒண்டி தான் டேர்ம். பக்கத்தில் இருக்கவங்க கூட இந்த அம்மா இன்னைக்கு வழியில் போகும்னு நினச்சிருப்பாங்களான்னு தெரியல. ஓகே, அண்ட் when I joined my post graduate, my daughter was 3 months. அதாவது அப்போ நீங்கள் உங்களுக்கு நீட் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி குழந்தை வந்துருச்சு கரெக்டா? அதான் She was 3 months postpartum. ஓகே, ரொம்ப ஸ்கெப்டிக்கலாக யோசித்தேன், பட் நான் சேரணுமா வேண்டாமான்னு. பட் மை மதர்-இன்-லா வாஸ் மை பேக் போன். ஷீ செட் நான் பார்த்துக்கிறேன், நீ போ. இப்போ இப்படி என் மாமியார்லாம் கிடைப்பாங்களா? ஜெம் ஆஃப் அ பர்சன். ஷீ செட் கவலையப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பி போ. தென் ஐ யூஸ் டு self drive my car. I opted to be a day scholar. ஏன்னா குழந்தை வீட்டில் இருக்கு, பார்க்கணும்ல, ஃபீட் பண்ணணும். ஆஸ் அ ஃபர்ஸ்ட் இயர் அதான் 3 monthsனா ஐ எம் ஸ்டில் லாக்டேட்டிங். நான் என்ன நினச்சேன், சரி நான் வந்து அப்போ ஒரு வெரி நான் வந்து குழந்தைக்கு என் பிரெஸ்ட் மில்க் தான் கொடுக்கணும், நான் வந்து ஃபார்முலா கொடுக்கக்கூடாது. இது எங்கேயோ எனக்கு இன்ஸ்டில் பண்ணிட்டாங்க என்னோட யூஜியில் ஒரு கிளாஸில், ஏதோ ஒரு பாதிப்பு ஏதோ ஒரு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் மாமா இருந்தேன். ஸோ நான் ஹாஸ்பிட்டல் போகும்போதெல்லாம் எவ்ரி 4 hours once, every 3 hours once I have to pump and send the milk with my driver, with another driver. I am self driving my car. பயங்கரமா இருக்கு. போறதுக்கு எனக்கு இன்னொரு டிரைவர் இருப்பாங்க. இல்ல என்னோட சிஸ்டர்-இன்-லா வாஸ் ஆல்சோ ஸ்டடிங் இன் த சேம் காலேஜ். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த சைட் போறவங்க எல்லாருமே அவங்க ஒரு பேட்ச் ஆஃப் இதை எடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நைட் டியூட்டியா இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நைட்டை பிக். ஸோ எனக்கு சாப்பாடு வருமா வராதாங்கிறது இஸ் டிஃப்ரெண்ட் என்டிட்டி. குழந்தைக்கு வந்து கரெக்டாக அது போயிடணும். பட் ஆனால் இன்னைக்கு நான் யோசிச்சேன்னா, இன்னைக்கு நான் அதை பண்ணியிருப்பேன்னா, நான் அந்த வயசுல நான் அதை பண்ணியிருக்கேன். 23 when I had my first child. பட் இன்னைக்கு நான் பண்ணுவேனா, இன்னைக்கு நான் இஃப் ஐ ஹவ் டிசைடட் டு ஹேவ் அ சைல்ட் நவ், எனக்கு அந்த மென்டாலிட்டி இருக்குமான क्वेश्चन மார்க் தான். ஆனால் தேவை இல்லை, அது வந்துட்டு ஏன்னா நம்ம பண்ணிட்டோம் பட் தேவை இல்லைங்கிறதோட ப்ராப்ளம். நான் இப்போ யோசிச்சு பார்த்தா, நான் வேணா ஒரு 2 ஃபீட் ஃபார்முலா கொடுத்து கொஞ்சம் மென்டல் பீஸில் இருந்திருக்கலாம். நான் கொஞ்சம் இன்னும் பெட்டரா, ஏன்னா கேஸ்லாம் அசஸ் பண்ணும் போது எல்லாமே பெர்மிஷன் கேட்டு போற மாதிரி இட் வாஸ் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் வென் வி ஆர் சர்ஜன்ஸ் ஆக்சுவலி. ஸோ அதனால இந்த ஹாஸ்பிட்டல் தியேட்டர்ல இருக்கும் போது நடுவுலலாம் போக முடியாது. ஸோ மெனி சேலஞ்சஸ் வெதர். பட் யூ ஒன்ட் பிலீவ் இட், நான் ராமச்சந்திராக்கு போகும்போது காரில் போகும்போது டோல்கேட் இருக்கும். ப்ரீவியஸ்லி டோல்கேட்டுக்கெல்லாம் கார்டு. ஆமாம். ஸோ யூ ஹவ் டு ஜன்னல் இறக்கி கார்டை காட்டணும். இப்போ ஃபாஸ்டாக் இருக்கு. ஜன்னல் இறக்குறேன், நான் அழுதுட்டே இருக்கேன் கார்ல. ஐயோ என் குழந்தைய விட்டு போறேன், நான் அழறேன். டோல்கேட் காரை என்ன கன்வின்ஸ் பண்றான், மேடம் எதுக்காக நீங்க அழறீங்கன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் அழறத நிறுத்திட்டு கார்டு கொடுக்குறீங்களா. அவனுக்கு அவன் வேலை நடக்கணும்ல. அதனால ஸோ ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் பிளேஸ் வேர் நான் எங்கே இருந்தேனே எனக்கு தெரியல. பட் ஐ வாஸ் ஸ்டில் தேம்பி நானே அழறேன், ஐயோ என் குழந்தைய விட்டு போறேனே. தென் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்தாங்க. தே செட் கில்ட்டுங்கிறது மாம்ஸ் கில்ட்டுங்கிறது மாமுக்கு மட்டும்தான். அதுக்கு ஏன் பேர் மாம்ஸ் கில்ட். செப்பரேஷன் ஆங்ஸைட்டி, மெட்டர்னல் செப்பரேஷன் ஆங்ஸைட்டி. அது மெட்டர்னல் தான், அது அம்மாக்கு தான். குழந்தைக்கு அது தெரியவே தெரியாது. 5 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு யார் பால் கொடுத்தா, யாரு இன்னைக்கு நீங்க 5 வயசு முன்னாடி என்ன நடந்துன்னு கேட்டீங்கன்னா தெரியாது, எங்க வெக்கேஷன் போனீங்கன்னா தெரியாது. பட் அதனால அந்த கில்ட் அம்மாக்கு தான். அதனால நீங்க தான் அதுல இருந்து வெளியில வரணும். குழந்தைங்க ஹாப்பியா தான் இருக்கு, ஃபெட்டு வித் பிரைமரி கேர் கிவரோட சந்தோஷமா தான் இருக்குன்னு அப்புறம் தான் நான் அதில் ஸ்னாப் அவுட் ஆனேன். தென் இட் டுக் மீ நியர்லி ஒரு 3 months ஐ வாஸ் இன் அ டிப்ரெஷன். தென் நான் குழந்தைய விட்டுட்டு வரேன்னு. பட் தென் ஐ லேட்டர் ஸ்டார்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் அது ஒரு அம்மாவோட கில்ட் தான். நான் இன்னைக்கும் என் பேஷண்ட் கிட்ட சொல்லுவாங்க, மேம் உடனே என்ன ஆஃபீஸில் கூப்பிடுறாங்க ஒரு 3 monthsல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். ஆனால் நான் இந்த மாதிரி ஒரு கேரக்டரே கிடையாது மேம். நான் ரொம்ப ஹாப்பி கோயிங். நான்லாம் ஒரு லல்லபை பாடுவேனா என் குழந்தைக்கு நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லை மேம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க, நீயா இப்படி ஆயிட்ட அப்படின்னு. பட் இன்னைக்கு அதான் ஒரு அம்மாவா நம்ம பிறக்கிறோம். ஒரு குழந்தை வந்தோடனே a mother is also born. When a newborn is born, a mother is also born. So அப்போ அந்த ஒரு ஃபீலிங்கே இஸ் டிஃப்ரெண்ட். ட்ரூ.
that will allow us to do anything இல்ல. கரெக்ட். ஸோ ஒரு கப்பல் அவங்க வந்துட்டு ஒரு பேபி பிளான் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ நாளைக்கு முன்னாடி அது பிளான் பண்ணணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க வந்துட்டு டெஸ்ட் மாதிரி அண்டர்கோ பண்ணுறது பெட்டர்? டைம்ஸ் ஆர் சேஞ்சிங், நம்பர் ஒன். இப்போ இன்னைக்கு கப்பல் அப்படிங்கிற நிலைமைக்கு வரும்போதே, ஈவன் பிஃபோர் கெட்டிங் என்கேஜ்ட், வி ஹாவ் couples coming in for to do ஒரு ப்ரீ மெரைட்டல் டெஸ்ட்டாக இருக்கட்டும், சரி, டு சி பார்ட்னருக்கு வந்து ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸாக இருக்கட்டும், ரொம்ப ஓப்பனாக இருக்காங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி தட் தேர் வெரி அவேர் ஆஃப் திஸ். அதனால செக் பண்ணிக்கிறாங்க, மேம் am I okay, is he okay. அப்புறம் அவங்களோட தென் ஒன்ஸ் தே கெட் மேரிட் ஒரு மாதம் கழிச்சு, ஆனால் டு பி ஒரு ரூலாக வைக்கணும்னா கல்யாணம் ஆகி ஒரு 2 மாதத்தில் யூ கேன் ஆல்வேஸ் கம் அண்ட் டூ அ ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங். மேம் இதுதான் எங்களோட பிளான், நாங்கள் 2 பேர் இந்த ஜாப் ப்ரொஃபைல்ஸில் இருக்கோம், எங்களோட நான் இந்த கெரியரில் இந்த ஸ்டெப் போகணும், அவர் அந்த ஸ்டெப் போகணும், நாங்கள் ஒரு 3 வருஷத்தில் பிளான் பண்ணுறோன்னா இஸ் இட் ஓகே, இன்னைக்கு என்னோட ஃபர்டிலிட்டி டெஸ்ட் எல்லாம் ஓகேவா, பேசிக்காக என்ன பார்க்கணும், ஒரு தைராய்டு, சுகரு, உமனுக்கு ஒரு AMH பார்க்கணும். AMH வந்து நான் எக் ரிசர்வை பார்க்குற ஒரு டெஸ்ட். மேனுக்கு வந்து ஒரு பேசிக் செமன் அனாலிசிஸ், ஒரு தைராய்டு, சுகர், ஒரு ஹீமோகுளோபின், இது போதும். ஸோ இதெல்லாமே பேசிக்காக ஓகேவா இருந்தால் we will be able to give them a ballpark figure. இல்லைம்மா நீங்கள் AMH கொஞ்சம் லோவாக இருக்குது, மேபி நீங்கள் ஒரு 1 year கழிச்சு யூ ஸ்டார்ட் ட்ரைங் நேச்சுரலியாக ஒரு 6 months ஆகலைன்னா தென் யூ கம் டவுன், வில் கிவ் யூ ஹெல்ப், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் வாட் வி யூஸ்வலி டெல். ஸோ ஒரு பேசிக் டெஸ்ட் நீங்கள் என்ன டெஸ்ட் எடுக்கணும் டாக்டர்னு கேட்டிங்கன்னா, ஒரு உமனுக்கு ஒரு தைராய்டு, சுகர், AMH, ஒரு ஹீமோகுளோபின், மேனுக்கு ஒரு ஹீமோகுளோபின், தைராய்டு, சுகர் அண்ட் செமன் அனாலிசிஸ். தட்ஸ் இனஃப். நான் கேள்விப்பட்டேன் இப்போ இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் அப்படின்ற விஷயங்கள் வந்துட்டு இப்போ முன்னாடியே எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கரெக்ட். அதாவது அவங்கள ப்ரெக்னன்சி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து அது எக்யூப்டாலாம் எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க டேப்லெட்ஸ் அப்படின்றாங்க. கரெக்ட். அது எந்த அளவுக்கு பெட்டர்? ஐ வுட் சே தட் இஸ் வெரி வெரி குட். இப்போ நியூலி மேரிடுங்கிறவங்களே 27-28. ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்கேஜ்மெண்ட் போதே ஃபோலிக் ஆசிட் போட ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அவங்க இப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் கல்யாணம் பண்ணுறதே குழந்தை பிளான் இருந்தால் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. டைம்ஸ் ஹேவ் சேஞ்ச். கரெக்ட். ஓகே, இவனை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு கல்யாணம் கிடையாது. அந்த டெவில் ஆல்ரெடி அவங்களுக்கு 6 years தெரியுமா இருக்கும். இல்லை பாய், டு பி ஃப்ராங்க், யார் எனக்கு தெரியும், நான் என்ன டெவில்னு அவனுக்கு தெரியும், நான் அவன் என்ன டெவில்னு எனக்கு தெரியும். ரொம்ப ஓப்பனாக பேசுகிறீங்க. ஆமாம், அதனால் நான் கல்யாணம் பண்ணுறது நாளைக்கு ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு மேரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைம் இருக்கும் போது நான் என்ன சொல்கிறேன், தென் என்கேஜ்மெண்ட் போதே யூ ஸ்டார்ட் யுவர் ஃபோலிக் ஆசிட்ஸ். மேபி ஒரு 3 months கேப் இருக்கா என்கேஜ்மெண்ட் அண்ட் வெட்டிங்க்கு, இல்லைனா நீங்கள் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுற ஒரு 3 மாதம் முன்னாடியே ஃபோலிக் ஆசிட் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அந்த பேக்கேஜ்ல ஒரு 400 micrograms ஆஃப் ஃபாலிக் ஆசிட் இருக்கணும். தட் ஹேஸ் டு பி தேர். பட் உங்களுக்கு ஃபிட்ஸ் ப்ராப்ளமோ இல்லைனா ஒரு சுகர்ஸோ ரொம்ப வருஷமா இருக்குன்னா உங்களுக்கு 5 milligram ஆஃப் ஃபாலிக் ஆசிட் தேவை. 400 இல்லாம 5 milligram தேவை. ஸோ யூ நீடட் பிரிஸ்கிரைப்டு ஃபாலிக் ஆசிட் ஒரு 5 milligram டெஃபினட்டா தேவை உங்களுக்கு. இது ஏன் ஸ்டார்ட் பண்றோம்னா, இன்னைக்கு ஒரு உமன் பீரியட்ஸ் மிஸ் ஆயிடுச்சு, நான் செக் பண்றேன், என் பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னா அன்னைக்கே அந்த குழந்தையோட நியூரல் டியூப் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, தட் இஸ் அந்த ஃபாலிக் ஆசிட் டிஃபிஷியன்சினால வர ஒரு நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் வரணும்னா அன்னைக்கே வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அப்போ சப்ளிமெண்டேஷன் எப்போ பண்ணியிருக்கணும், ஃபாலேட் லெவல்ஸ் நம்ம பாடியில் ஒரு 3 மாதம் முன்னாடியிலேருந்தே ஏதாவது டிஃபிஷியன்சி இருந்தால் கரெக்ட் ஆயிருந்திருக்கணும். ஸோ அதனால தான் எம்பசைஸ் பண்ணுறோம். திஸ் திங் வி ஆர் ரியலி டெல்லிங், ஸ்டார்ட் பண்ணுங்க, முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுங்கிறத வி கீப் டெல்லிங். ஓகே, இப்போ எல்லாருமே எதிர்பார்க்கறது வந்துட்டு பேபி. ரெண்டாவது வந்துட்டு ஐ வாண்ட் டு பி அ மதர் டு அ ஹெல்தியர் சைல்டு. ஸோ ஒரு ஹெல்தியான ஒரு பேபி அப்படின்னும் போது ஒரு 2 கப்புள்ஸ் அப்படின்றது இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு தெரியும், நிறைய செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல். ரெண்டாவது வந்துட்டு ஒரு கேஷுவல் ட்ரிங்கிங், கேஷுவல் ஸ்மோக்கிங், ட்ரக் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஹெல்தியான பேபியை இது இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் அப்படின்றது எவ்வளோ வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்தும், என்ன மாதிரியான விஷயங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெட் ஃப்ளாக் போட்டு நிப்பாட்டிடுறது பெட்டர்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் கண்டிப்பாக ரெட் ஃப்ளாக்ஸ் தான். ஒரு ஸ்மோக்கிங் மதருக்கு டெஃபினட்டாக ரொம்ப ஒரு ஸ்மால் பேபியாக இருக்கட்டும், ஒரு மென்டலி ரிட்டார்டு சைல்டு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓ நிஜமா? எஸ். அண்ட் தென் ஆல்கஹால் குடிக்கிற மதர்ஸுக்கு ஃபீட்டல் ஆல்கஹால் சிண்ட்ரோம்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஓகே. ஸோ அந்த ஆல்கஹால் குடிக்கிறதுனால அந்த பேபியில் இந்த பர்டிகுலர் டிஃபெக்ட்ஸ்லாம் வரும். கண்ணு தள்ளி பிளேஸ் ஆகிருக்கும், தலை பெருசாக இருக்கும், அவங்களால காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாமே ப்ராப்ளம். ஸோ நோ ஸ்மோக்கிங், நோ ஆல்கஹால் 6 months prior to you planning pregnancy. 6 மாசம். ஓகே, அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த ஹேபிட் இருந்தா கூட ஒரு 6 மாசம் அதை ஸ்டாப் பண்றது, குவிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க பிளானே ஆரம்பிக்கணும். கரெக்ட். And for the husband, we don't mind the husband having 1 or 2 drinks a week. Okay. But smoking has to stop. Okay. And smoking and weed
especially that is also any kind of drugs. Okay, in any kind of drugs has to stop, but especially this weed and smoking has to stop 3 months prior to you planning a pregnancy in a man. Why 3 months? Because ஒரு sperm இன்னைக்கு ejaculate ஆற sperm ஒரு 3 மாசம் முன்னாடி ஃபார்ம் ஆன sperm. ஓகே, நீங்க இன்னைக்கு ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா அதோட எஃபெக்ட் 3 மாசம் கழிச்சு தான் அந்த செமன்ல தெரிய போகுது. ஓகே, ஸோ அதனால ஆல் யுவர் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ், ஒரு ஸ்மோக்கர் பக்கத்துல நான் நிக்கிறேன்னா இட் இஸ் ஈக்குவல் டு மீ ஸ்மோக்கிங் தான். அந்த ஃபியூம்ஸ் நமக்கு வரதான் போதும், அந்த நிக்கோட்டின் உள்ள போக தான் போகுது. ஸோ ஒரு ஹஸ்பண்ட் ஸ்மோக் பண்றாரு, நான் பண்ணல மேம், ஆனா என் ஹஸ்பண்ட் மட்டும் ஒரு 6 சிகரெட் பிடிப்பாருன்னா he should also stop smoking. So that has to be there. ஓகே, சூப்பர். அண்ட் இன்னொன்று இந்த ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்ஸ் அப்படின்ற உதாரணத்துக்கு வந்துட்டு நம்ம நடக்க மாட்டோம், ரொம்ப ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சோன்ற ஒரு ஃபீல். ஒரு 2 மாடினாலும் நம்ம வந்து ஒரு லிஃப்ட் தான் யூஸ் பண்ணுறோமே தவிர we are not taking stairs. இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்றது 2 பேருக்கு எந்த அளவுக்கு இருக்கணும்? As equally important as our social habits. Now எப்படின்னா ஒரு செட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சிட்டிங் வந்து டிசீஸ் ஆயிடுச்சு. சிட்டிங் இஸ் அ டிசீஸ்னு கொண்டு வந்துட்டாங்க. உட்கார்றது ஒரு டிசீஸ். முதல்ல நின்னாதான் அந்த வெரிகோஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ உட்கார்றது எல்லாருமே சிஸ்டம்ல உட்காந்து ஒர்க் பண்றாங்க, எல்லாருமே ஐடி சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றாங்க, எல்லா சிஸ்டம் இல்லைன்னா இல்லைங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது தே ஷுட் டேக் அன் இனிஷியேட்டிவ் டு, இப்போ நான் வந்து ஒர்க்குக்கு போறேன், வாட் ஐ ஜெனரலி ரெக்கமெண்ட் மை பேஷன்ஸ், உங்களோட ஒர்க் வந்து நீங்க ஒரு கேப்ல போறீங்களோ இல்லைன்னா ஒரு ஆட்டோல போறீங்க இல்லை ஒரு பஸ்ல போறீங்கன்னா ஒரு 2 ஸ்டாப் முன்னாடி இறங்கிடுங்க. வாக் டு யுவர் ஒர்க் பிளேஸ். இல்லை ரயில்வே ட்ரெயினில் போகிறீங்களா, ஸ்டேஷனுக்கு வாக் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே நான் என் ஹஸ்பண்ட் போய் பைக்கில் இறக்குவார், நான் அப்போ இங்கேருந்து அங்கேருந்து நான் வந்து ரேப்பிடோ போடுவேன், வாட் எவர், சோ மெனி திங்ஸ் அதர். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் உங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லேயே ஓரளவுக்கு ஒரு 3000 ஸ்டெப்ஸை கவர் பண்ணுங்க. 3000 to 5000 உங்களோட ஒர்க் பிளேஸ்லேயே சொல்கிறேன் நான். மீதி இருக்க அந்த 5000 ஸ்டெப்ஸை அட்லீஸ்ட் ஒரு 3 kilometers ஆஃப் வாக்கிங், ரன்னிங், ஜாகிங், சம்திங் தே ஹாவ் டு டூ 4 times a week. ஓகே, நான் 4 தான் கேட்குறேன். நான் ஒன்றும் 7 நாளும் ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. அட்லீஸ்ட் வாரத்துக்கு 4 நாள். எனிவே சாட்டர்டே சண்டேஸ் ஆர் ஹாலிடேஸ். யூ கேன் வீக்லி 2 நாள் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி நம்ம எழுந்திரிச்சு நம்ம ஹெல்த்துக்காக ஒரு 1/2 மணி நேரம் வாக் பண்ணணும். ஸோ பரவாயில்ல. அதாவது நீங்கள் வந்து இந்த உள்ளத்தை எழுத்தால் படத்தில் இருந்து ஏங்க டெம்போலாம் வச்சு கடத்தி இருக்கிறவங்க ஒரு 2000 போட்டு விடுங்கன்ற மாதிரி வாரத்தை 4 நாள் தான் கேட்குறாங்க, அதுவும் பண்ணாமல் வந்து அப்படி. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், ட்ரெண்டில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா யூசேஜ் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ். இந்த ஒரு ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா நம்ம பார்க்குறோம், அவங்களால வந்துட்டு ஒரு 7-8 months இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களால எங்கேயும் போக முடியாது, வர முடியாது, ஸ்டாட்டிக்காக ஒரே இடத்துல இருப்பாங்க. டூ மச் ஆஃப் எக்ஸ்போஷர் இன்டு த மொபைல் ஃபோன். அது வந்து எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும்? அது அப்படி இருக்கலாமா? மொபைல் ஃபோன்னே இருக்கிறாங்களே, ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு தெரியும் மதர் என்ன பேசுறாங்க, அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னு எல்லாருமே தெரியும்ன்றாங்களே. ஐ திங்க் இன்னைக்கு ரேடியோ கேட்குற எல்லாருக்குமே ஒன் திங் யூ ஷுட் நோ, மொபைல் ஃபோன்ஸ்ல அவ்வளோ ரேடியேஷன் இருக்கு. ப்ளீஸ் கீப் இட் அவே. அதுக்காகவே சன்ஸ்கிரீன் போடுறாங்க நிறைய பேர். சன்ஸ்கிரீன் எங்க போற, வெளியெல்லாம் போல, நான் வந்து ஓடிடியில் படம் பார்க்க போறேன் அப்படின்னு. ஓகே, எனிவே ஸோ அதனால இந்த மொபைல் ஃபோன்ஸை தள்ளி வைங்க. ஆக்சுவலி நீங்க நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல, லேபர் ரூம்ல பேபி வந்து ஸ்லீப்பிங் சிடிஜி இருக்கும். ஓகே, ஹார்ட் பீட் ஓடிட்டே இருக்கும் ஒரு மதருக்கு. சிடிஜி ஸ்லீப்பிங்காக இருக்கும். இது நிஜமாலே ஸ்லீப்பிங் சிடிஜியா இல்லையான்னு கண்டுபிடிக்க ஒரு மொபைல் ஃபோனை சும்மா கிட்டக்க வச்சா யூ ஒன்ட் பிலீவ் இட், அந்த மொபைலுக்கு ஒரு கால் வந்தோன்னா அந்த பேபி வந்து அதில் சிடிஜி சேஞ்சஸ் வரும். அந்த ரேடியேஷன் உள்ள it is waking up the child. Okay. But that's not good. Isn't it? ஒரு changes, எதுக்கு ஒரு abnormalana ஒரு changes வந்து நம்ம அந்த குழந்தைக்கு வயித்துல இருக்க குழந்தைக்கு நம்ம கொடுக்கணும். So keep your mobile phones away. All at least ஒரு நைட் 7 மணிக்கு மேல நான் வந்து I will not use கேட்ஜெட்ஸ் அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டா ஒரு மதருக்கு வரணும். ஸ்டார்ட் ரீடிங் புக்ஸ். எவ்வளோ புக்ஸ் இருக்கு, வண்டர்ஃபுல் புக்ஸ் ஆன் பிரெக்னன்சி. அதவே தான் நிறைய பேர் புக்கா படிக்கிறாங்களே. புக்கும் கூடாதுல்ல, புக்கும் கூடாது, வேண்டாம். ஓகே, பட் ப்ரிஃபரபிளி இஃப் புக் தான் நான் படிப்பேன், நான் கிண்டல்ல தான் படிப்பேன்னா கிண்டல்ல ஒரு லைட்டை வந்து ஒரு 1 or குறைச்சு வச்சு ஒரு நைட்ல வச்சு படிங்க, அதுவும் தூக்கம் தான் வரும். ஓகே, சூப்பர். ஸோ நிறைய விஷயம் இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஃபர்டிலிட்டி பத்தி, ஒரு குழந்தை, ஒரு மதர்ஹுட் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசினோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எனக்கு ப்ரெக்னென்சி வேண்டாம், நாங்கள் அதை பற்றி பிளான் பண்ணலை, நாங்கள் தள்ளி போடுறோன்னு இருக்கக்கூடிய கப்புள்ஸ்க்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம், ஒரு மதர்ஸ் டேயில் ஒரு பீயிங் மதர்ஹுட் அப்படின்றது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் எவ்வளோ ஹாப்பியாகவும் எடுத்துகிட்டு போகுது. ஏன்னா எப்போவுமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஹாப்பி ப்ரெக்னென்சி தான் சொல்லுவாங்க டாக்டர்ஸ் எல்லாமே. உங்கள் ப்ரெக்னென்சி டைமை ஒரு ஹாப்பியாக எடுத்துக்கோங்க, அது ஒரு ஜேர்னி அப்படின்னு. ஆனால் அதுக்குள்ளே போனால் தான் அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ்னா என்ன சொல்லுவீங்க? ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எதுக்காக அவங்க அந்த டிசிஷன் எடுத்திருக்காங்கங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம அட்ரஸ் பண்ணணும். அந்த ஃபியர் ஆஃப் என்ட்ரிங் மதர்ஹுட்டா, ஃபியர் ஆஃப் ஹேவிங் அ கெரியர் பிரேக்கா,
இல்ல ஃபியர் ஆஃப் நாட் ஹேவிங் சப்போர்ட்ஸ் ஆர் அரவுண்ட் ஃபியர் ஆஃப் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். கரெக்ட். இதை எல்லாத்தையுமே டெஃபினட்டா ஹோலிஸ்டிக்கா அப்ரோச் பண்ணணும். பட் இது வந்து ஒரு ஃபியர் ஆஃப் கரியர் பிரேக்கா இருந்ததுன்னா நான் என்ன சொல்லுவேன், பிரெக்னன்சியை கரியர் பிரேக்காவே எடுக்காதீங்க. இட் இஸ் ஃபிசியாலஜி. இன்னைக்கு என்னை திருப்பி கேட்டிங்கன்னா நான் வந்து செகண்ட் சைல்டு எதுக்கு இருக்கணும், ஐ வாஸ் ஆல்சோ ஒரு கிளினிக்கல் டைரக்டர். நான் வந்து என்னோட செகண்ட் பேபியை சிசேரியன் பண்ணும்போது, ஐ மீன் செகண்ட் ப்ரெக்னன்சியில் இருக்கும் போது ஒரு 37-38 வீக்ஸ் இருக்கும் போது எனக்கு அடுத்த வாரம் ஐ எம் பிளான் ஃபார் அ செக்ஷன். பட் நான் இன்னைக்கு ஒரு செக்ஷன் பண்ணுறேன் ஒரு பேஷண்ட்டுக்கு. அப்போ பேஷண்ட் கேட்குறாங்க மேம் உங்கள் டியூ டேட் என்னைக்குன்ட்டு. நல்லா இருக்கு கான்வர்சேஷன். ஸோ அதனால அந்த அளவுக்கு நான் என்றைக்குமே அதை கரியர் பிரேக்காக நினச்சது கிடையாது. ஃபார் மீ நம்மளோட தாட் ப்ராசஸே நிறைய மாற்றிக்கணும். ப்ரெக்னன்சிங்கிறது ஃபிசியாலஜி. உமனால மட்டும்தான் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். கடவுள் நம்மளை அப்படி தான் படைச்சிருக்காரு. ஒரு 20-30 இயர்ஸ் பேக்கு ப்ரெக்னென்ட் ஆகி நிலத்துல வேலை செஞ்சவங்க இருக்காங்க, இன்னைக்கும் இருக்காங்க. எப்படி செய்யறாங்க, அவங்களும் டெய்லி ஒர்க்குக்கு போறாங்க, குழந்தைய பாக்குறாங்க, வேலை செய்யறாங்க. இப்ப 9 monthsல ஒருத்தங்க எம்எல்ஏவே ஆயிருக்காங்க, கேம்பெயினிங்லாம் முடிச்சு. தட்ஸ் அமேசிங். ஸோ வாட் ஐ எம் சேயிங், அதை வந்து ஒரு கரியர் பிரேக்கா நினைக்க வேண்டாம். சப்போர்ட் சிஸ்டம் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 3 months டெஃபினட்டா டஃப் டைம் தான். பட் இந்த 3 மாசம் கடந்து போனோன்னு எல்லாமே தானாவே பேலன்ஸ் ஆயிடும். நேச்சர் ஃபைன்ஸ் இஸ் வே. குழந்தையுமே வளர ஆரம்பிக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிக்கும், அம்மா யாருன்னு தெரியும், பிரைமரி கேர் கிவர் யாருன்னு தெரியும். அதனால அந்த குழந்தைக்கு அந்த 5 வயசு வரைக்கும் அந்த குழந்தை ஃபெட், ஹாப்பி, சேஃப், ப்ரொடெக்டட், செக்யூரா இருந்தாங்கனாலே இட்ஸ் ஃபைன். அது போதும். இன்னும் நான் வந்து கூடயே இருக்கணும், எங்க அம்மா எப்படி வீட்லயே இருந்து என்ன பாத்துக்கிட்டாங்களோ நீங்களும் இன்னைக்கு வீட்லயே இருந்தாதான் நான் ஒரு குழந்தைய வளர்க்க முடியுங்கிற இதை நினைக்க வேண்டாம். எவ்ரி மதர் இஸ் ஸ்பெஷல் அண்ட் டிஃப்ரெண்ட். அதனால எல்லாருமே ஒர்க்கிங் மாம்ஸ் ஆயிட்டோம். ஸோ டோன்ட் ஃபால் இன்டு தட் கில்ட் ட்ராப். அதனால பிரெக்னன்சி வேண்டாம், மதர்ஹுட் வேண்டாம்னு நினைச்சு பின்னாடி போக வேண்டாம். நேச்சர் வில் பேலன்ஸ் இட் செல்ஃப் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ எவ்ரி மதர் இஸ் ஸ்பெஷல். சூப்பர் டாக்டர். இன்னொன்று, இந்த ஃபர்டிலிட்டின்னு வரும்போது எனக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி, ஃபர்டிலிட்டி போகிறாங்க அப்படின்னாலே என்னங்க 2 குழந்தையா அப்படின்ற மாதிரி, ஏன் ஃபர்டிலிட்டினாலே இந்த ட்வின்ஸு, அது என்ன கான்செப்ட் அது? ஓகே, அது வந்து ஃபஸ்ட்டு ஐவிஎஃப் அப்படின்னாலே ட்வின்ஸுங்கிறது ஒரு பெரிய மித்து. இதில் எங்கே டிசிஷன் மேக்கிங் நடக்குதுன்னா, ஒரு எம்ப்ரியோஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு கப்பலோட ஒரு கவுன்சிலிங்கில் உட்காரும். உங்களுக்கு எத்தனை எம்ப்ரியோஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், உங்களுக்கு ஒரு குழந்தை வேணுமா 2 குழந்தை வேணும்னு கேட்போம். நிறைய டைம் என்னாகும், அவங்க ப்ரெக்னன்சியை ரொம்ப லேட்டாக பிளான் பண்ணுறாங்க உங்கள் லைஃப்பில். ஒரு 35-36 மேலே பண்ணும்போது அவங்க நினைக்கிறாங்க, டாக்டர் நாங்கள் 2 சேர்த்தே முடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு கப்பலோட டிசிஷனாக தான் இருக்குது. ஓ, அப்போ அதாவது ஃபர்டிலிட்டி வரனால அவங்களுக்கு இந்த ட்வின்ன்ற கிடையாது, அவங்களுடைய டெசிஷன், பேரண்ட்ஸ். Purely the couple's decision to have a 2 embryo transfer. Okay. Couple can also decide on a single embryo transfer. டாக்டர் எங்களுக்கு ஒரு எம்ப்ரியோ மட்டும் போடுங்க, அது கிளிக் ஆகினா நான் திருப்பி அடுத்த ட்ரான்ஸ்ஃபரில் இன்னொரு எம்ப்ரியோ போய்க்கிறேங்கிறதும் சொல்லலாம். பட் மெனி டைம்ஸ் கப்பிள் வந்து வி வாண்ட் டு ஃபினிஷ் இட். ரொம்ப லேட் ப்ரெக்னென்ட் ஆகிறாங்கன்னா தி வாண்ட் டு ஃபினிஷ் த ப்ரெக்னன்சி அப்படிங்கிற 2 குழந்தையும் அட் அ டைமே ஸ்கூல் எல்லாம் வளர்த்துருவேன் டாக்டர் ஒரே டைம் ஒரு 3 years அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால மட்டும்தான் இன்ஃபர்டிலிட்டியில் ட்வின்ஸ் ஜாஸ்தியாக வருது. பியூர்லி ஒரு கப்பிள் டெசிஷன் அண்ட் சம்டைம்ஸ் ஒரு டாக்டரோட டெசிஷனாகவும் இருக்கலாம். வென் எம்ப்ரியோஸ் கொஞ்சம் ஒரு எம்ப்ரியோ லோ குவாலிட்டி, ஒரு எம்ப்ரியோ ஹை குவாலிட்டி இருக்கும்போது 2த்தையும் சேர்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாங்கிறது ஒரு டிசிஷனாகவும் அமையலாம். அதனால ட்வின்ஸ். ஓகே ஓகே. இப்போ இந்த ஃபர்டிலிட்டியில் வந்துட்டு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்னது? ஐ மீன் இந்த ஏஜ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஃபர்டிலிட்டி மூலமாக குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னா அது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபார் விமன் 45. 45. 45க்கு மேலே ஐ ஷுட் நாட் ட்ரீட் women for fertility according to ART regulations of India. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி இந்த மதர்ஸ் டே ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள் தாய்மை அடைகிறது பற்றியும் அந்த ப்ராசஸ் பற்றிலாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருந்தீங்க. ஒரு டீச்சராக, ஒரு ப்ரொஃபஸராக, ஒரு டாக்டராக, ஒரு மதராக பேசுகிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தியா ஃபர்டிலிட்டி நிறைய பேரை தாய்மை அடைய செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அதை தொடர்ந்து செய்யுங்க. ரேடியோ சிட்டி சார்பாக உங்களுக்கு வாழ்த்து. தேங்க்யூ ஸோ மச் பாரத் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.